ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ADA 247 தமிழ் SSC அண்ட் பேங்கிங். நான் உங்கள் ஆஷிக். ஸோ நம்ம வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனியாக பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ADA 247 தமிழ் மெயின் சேனலில் காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரை போகுது. ஸோ அதில் நம்ம எல்லா டாபிக் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், எக்கனாமி, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாபிக் வந்து அதில் பார்த்துருவோம். பட் அதில் நம்ம பேங்கிங்கான டாபிக் மட்டும் பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் பேங்கிங்கான டாபிக் வந்தாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஈவினிங் நம்ம வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த வாரம் சனிக்கிழமை கொஞ்சம் வேலையினால பப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ நல்லா பார்த்துருங்க. இந்த வரக்கூடிய வாரத்திலிருந்து உங்களுக்கு எப்பவும் போல் சனிக்கிழமை ஈவினிங் வந்து அந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் 2 கரண்ட் அஃபேர்ஸ், நம்மளுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதேமாதிரி வீக்லி இந்த பேங்கிங் அவேர்னஸ்க்கான டாபிக் மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா மோர் தென் எனஃப். ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை. இது இல்லாமல் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு கம்பைலேஷன் மட்டும் நம்ம அடாவில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங்கான கம்பைலேஷன் வந்து வருது. அது மாதிரி ஏதாவது ஒரு கம்பைலேஷன் மட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா மோர் தென் எனஃப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜூன் 3rd வீக், ஸோ ஜூன் 14லேருந்து 21ஆம் தேதி வரை முக்கியமாக என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து வெறும் பேங்கிங் அவேர்னஸ் டாபிக் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஜென்ரல் டாபிக் எல்லாமே காலையில் நம்ம டெய்லியும் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்துருவோம். அதுக்கான பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பார்த்துக்கங்க. டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்லேயும் வந்து போடுறாங்க. அதே மாதிரி ஆசிக்ஸார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குது, அந்த சேனல்லையுமே வந்து வருது. ஸோ மறக்காமல் யார் யாரெல்லாம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம ADA 247 ஆப் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப்பில் எக்கச்சக்கமான ஃப்ரீ குவிசஸ், அது மட்டும் இல்லாமல் PDF லைவ் கிளாஸஸ் எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இன்றைக்கான முதல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்தியாவுடைய முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. இவங்க ஜூன் 16ஆம் தேதி என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லேபர் ஃபோர்ஸ்க்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்தியாவில் கிராமங்கள்லேயும் சரி நகரங்கள்லேயும் சரி எந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, எவ்வளோ நபர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான இந்த லேபர் ஃபோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இந்தியாவுடைய வேலைவாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மே மாதம் வந்து 5.6%. ஏப்ரலில் 5.1. ஏப்ரலில் இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாக 5.1 தான் இருந்திருக்கு. ஆனால் மே மாதம் இது இன்க்ரீஸ் ஆகி 5.6%, எவ்வளோ 5.6% வந்து ஆயிருக்கு. அது இல்லாமல் நீங்கள் ஃபீமேல் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம், 5.8 இருக்கு. ஆனால் மேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 5.6 இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 15 வயசுலேருந்து 29, இந்த 15 வயசுலேருந்து 29 வயசு நம்ம யூத்துன்னு சொல்லுவோம். இந்த இளைஞர்கள் யூத்துக்கு மத்தியில் எவ்வளவு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாவில் 17.9%. ஓகேங்களா. அர்பன் ஏரியாவில் 17.9, ரூரல் ஏரியாவில் 13.7. ஸோ அப்போ உங்களுக்கு யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குது, அர்பன் ஏரியாவில். ஸோ நகரங்களில் தான் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ, மே மாதத்துக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 5.6%. அதே மாதிரி ஆண்கள் மத்தியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கா இல்லை பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பெண்களுக்கு மத்தியில் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் ஷேரியா ட்ராப் ஃப்ரம் 43.5%. ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் செக்டாரில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு இதுக்கு முந்தின சீசன் அப்படிங்கிறது இப்போ ஜனவரி பிப்ரவரிலாம் பார்த்திங்க அப்படின்னா அறுவடை நிறைய இடத்துல பண்ணுவாங்க. அதனால் விவசாயிகள் நிறைய பேருக்கு வேலை இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா எந்த வித வேலையும் இருக்காது. அப்படிங்கன்னா நமக்கு அடுத்த மான்சூன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜூன் ஜூலை ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் 43.5% வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இது வந்து போன இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. அதேமாதிரி ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேர்த்தில் எத்தனை பேர் வேலைக்கு போக தயாராக இருக்காங்க, எத்தனை பேர் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். அவங்களுக்கு வேலை கிடைக்குது, வேலை கிடைக்கல அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க இல்லை வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஸோ 100 பேரில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க, அதே மாதிரி எத்தனை பேர் வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க, இவங்க 2 பேரும் சேர்த்ததுக்கு பேர் தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்தியாவில் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது 28.8லேருந்து 27.8 மாறி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. ஓகேவா.
ஸோ அடுத்து ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினோ பேமெண்ட் பேங்க். ஸோ ஃபினோ பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு பேமெண்ட் பேங்க்குக்கு, இந்த பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். பேங்க்கில் நிறைய டைப் ஆஃப் பேங்க் இருக்குது. பேமெண்ட் பேங்க் இருக்குது, அதே மாதிரி ஸ்மால் பேங்க், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பேங்க் இருக்குல்ல. அந்த பேங்க்கோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு பேங்க்குக்கு என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 29.6 லட்சம், எவ்வளோ 29.6 லேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு பேங்க்குக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா பிரீச் ஆஃப் எண்ட் ஆஃப் டே பேலன்ஸ் லிமிட் ஃபார் கஸ்டமர். இந்த கஸ்டமருடைய இந்த எண்ட் ஆஃப் டே பேலன்ஸ் லிமிட்டை அவங்க ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணல, ஆர்பிஐடைய கைட்லைன்ஸ் படி மேனேஜ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபினோ பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு பேமெண்ட் பேங்க்கு ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து இன்ஸ்பெக்ஷன் ஃபார் சூப்பர்வைசரி எவல்யூஷன் அப்படிங்கிற இந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் எடுத்தோம். ஏன்னா ஆர்பிஐ தான் என்ன இந்தியாவுடைய எல்லா பேங்க், அது என்ன வகையான பேங்காக இருக்கட்டும் எல்லா பேங்க்குக்குமான ஒரு ரெகுலேட்டரி பாடி என்ன ஆர்பிஐ. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, பேங்க்கு கரெக்டாக செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறத ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு பேர் தான் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் சூப்பர்வைசரி எவல்யூஷன் அப்படிங்கிற இதில் வந்து இந்த பேங்க் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஓகேவா. ஸோ நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லைசன்சிங் கைட்லைன்ஸ் ஃபார் பேமெண்ட் பேங்க். அதே மாதிரி பேமெண்ட் பேங்க்னா இந்த விஷயங்கள் தான் பண்ணணும். முக்கியமாக பேமெண்ட் பேங்க் வந்து என்னென்ன மட்டும் தான் பண்ண முடியும்னா அவங்க 2 லட்சம் வரை தான் டெபாசிட் வாங்க முடியும். அதே மாதிரி பேமெண்ட் பேங்க் வந்து வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து லோன் வந்து வழங்க முடியாது. பேமெண்ட் பேங்க் வந்து லோன் வழங்க முடியாது, கிரெடிட் கார்டும் வந்து வழங்க முடியாது. ஸோ மித்தபடி நார்மலாக டிரான்சாக்ஷன் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட் பேங்கோட நாம்ஸ் அவங்க வந்து ப்ரீச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், பேமெண்ட் பேங்க் கேன் ஹோல்ட் ஒன்லி லிமிடெட் டெபாசிட். எவ்வளோ அப்படின்னா 2 லேக் மட்டும்தான், ஒரு கஸ்டமருக்கு கிட்ட 2 லேக் மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் டெபாசிட் வந்து வாங்க முடியும். நீங்கள் நார்மல் பேங்க் அப்படின்னா கோடி கணக்கில் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த கேட்டகரி ஆஃப் பேங்க்கு எவ்வளோ மட்டும்தான், 2 லட்சம் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கான லிமிட் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் என்ன பேங்க்குக்கு, ஃபினோ பேமெண்ட் பேங்க்குக்கு இது போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஆர்பிஐ ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ். என்னது ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸை ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இந்த ஹவுசிங் ப்ரைஸ் வந்து எந்த லெவலுக்கு ஏறி இருக்கு இல்லை எந்த லெவலுக்கு இறங்கியிருக்கு, இந்தியாவில் எந்த இடத்துல ஹவுசிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இந்த விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்காக உள்ள ஒரு ரிப்போர்ட்டு தான் என்ன இந்த ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ். என்னது ஆர்பிஐடைய HPI ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ரிப்போர்ட். ஸோ இதில் ஹவுஸ் ரேட் க்ரோத் ஜான் டு மார்ச் 2025 எவ்வளோ வந்து க்ரோத் ஆயிருக்கு, இந்த இயர் ஆன் இயர் க்ரோத் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3.1%. இந்த ஹவுஸ் ரேட் வந்து போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயருக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 3.1% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அது கம்மி. லாஸ்ட் இயரில் 4.1% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆனுவல் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போது கம்மியாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, HP. இந்த ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்தும் டேட்டா கலெக்ட் பண்ண மாட்டாங்க. முக்கியமான ஒரு 10 சிட்டி, மும்பை, சென்னை, கொல்கட்டா, டெல்லி, இந்த மாதிரியான ஒரு 10 சிட்டியிலேருந்து மட்டும்தான், இந்தியாவுடைய ஒரு 10 மேஜர் சிட்டி, இந்தியாவுடைய ஒரு 10 மேஜர் சிட்டியில் இருந்து மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இண்டெக்ஸ்க்கு டேட்டா இது பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா யார் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் தான் என்ன இந்த ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ், என்ன HPI ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்து ரிவைஸ்டு PLS நாம். ஸோ PLS அப்படிங்கிறது என்ன, ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். PLS அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க எக்கனாமியில் பேங்கிங் அவேர்னஸ் படிக்கும்போது. ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிற இந்த இது வந்து பற்றி படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போது பேங்க்கில் எல்லாத்துக்கும் கடன் ஈக்குவலாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ பேங்க் வந்து யாருக்கு மட்டும்தான் கடன் அதிகமாக கொடுப்பாங்க, யாரெல்லாம் ஆல்ரெடி பணக்காரங்க இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து நல்லா சொத்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பேங்க் என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து கடன் கொடுக்குறதுனா ஈஸியாக வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு விவசாயி இருக்கார், இல்லை ரொம்ப வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக பூராக இருக்கார் அப்படின்னா அவரெல்லாம் பேங்க்கில் போய் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவருக்கு கடன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கடனை டிஃபால்ட் பண்ணுவார், அவருக்கு எந்த சொத்துமே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால பேங்க் வந்து திரும்ப யாரெல்லாம் வந்து நல்ல பணக்காரங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கடன் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம RBI என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, பேங்க் வந்து அவங்க 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா அப்படின்னா அதில் 1% 25% 30% என்ன பண்ணும் RBI ஒரு சில குரூப் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து
ஃபார்மர்ஸு, அதேமாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் அலைடு ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில குரூப்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து இவங்களுக்காக தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் தானே ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். சப்போஸ் அவங்க பேங்க் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா பேங்க் மேலே ஃபைனும் வந்து போடுவாங்க. இதுக்கு பேர் தானே ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு இது. ஸோ இது வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு இருக்குது. அதேமாதிரி நார்மல் கமர்ஷியல் பேங்க் இருக்கு இல்லையா, ஷெட்யூல்டு பேங்க், கமர்ஷியல் பேங்க், அவங்களுக்கும் வந்து இருக்குது. இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கான ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் நார்ம்ஸை மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ ஓல்டு நாம் என்ன இருந்துச்சு அப்படின்னா 75% ஆஃப் என்ன பண்ணும், 75% வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் அவங்க கொடுக்கக்கூடிய லோனில் 75% வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுக்கணும். அதேமாதிரி 40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சப்செக்டார் இருக்குது, அதுலேயும் 35 வந்து ஃப்ளெக்சிபிள் அலோகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டார்கெட்டு. இப்போ புது ரூல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 75 to 60% என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி 40% அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ இந்த செக்டாருக்கு. அதுக்கடுத்து 20% ஓகேங்களா, ஃப்ளெக்சிபிள் அலோகேஷன் வந்து 35% அப்படிங்கிற இந்த ஃப்ளெக்சிபிள் அலோகேஷன் இப்போ என்ன பண்ணுறாங்க 20% அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், ஸோ டிஎம்பி இருக்கு இல்லையா, ஸோ டிஎம்பி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குடைய புதிய சேர்மனா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குடைய புதிய சேர்மனா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா கே ராமச்சந்திரன். யார், ஸோ கே ராமச்சந்திரன் அப்படிங்கிற இவரை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், என்னது டிஎம்பி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்கு இல்லையா, இதோடைய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க, கே ராமச்சந்திரன். யார், ஸோ கே ராமச்சந்திரன் அப்படிங்கிற இவரை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குடைய சேர்மனாக நியமிச்சிருக்காங்க. இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள். ஓகேங்களா, இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள். இதுக்கு முன்னாடி இவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் அலகாபாத் அண்ட் இந்தியன் பேங்க். ஸோ அலகாபாத் இந்தியன் பேங்க்குடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்தது யார், அலகாபாத் அண்ட் இந்தியன் பேங்க்குடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யார் இருந்திருக்கா அப்படின்னா இந்த கே ராமச்சந்திரன். யாரு, கே ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அடுத்து சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ், DQI சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா டு அசஸ் பேங்க்ஸ் டேட்டா சப்மிஷன் குவாலிட்டி. ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டே டு டே ஃபினான்ஸ் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் பற்றியும் ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து உண்மையாக இருக்குது, அது டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸ். என்ன பண்ணும் அப்படின்னா பேங்கை, அந்த பேங்க்கோடைய அக்யூரசி, அந்த பேங்க்கோட டைம்லினஸ், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்னஸ், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு என்ன பண்ணும் பேங்க்கை வந்து அனாலிசிஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த இதில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த சூப்பர்வைசரி டேட்டா இண்டெக்ஸ் உடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89.3. ஓகேங்களா, மார்ச்சில் இதோடைய ரேட் இது இருக்குது 89.3. லாஸ்ட் இயர் வந்து இதே இண்டெக்ஸில் ரேட் ஸ்கோர் என்ன அப்படின்னா 88.6 88.6 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்த ரேங்கோடைய ஸ்கோராக இருந்துச்சு. பட் இப்போ என்ன இந்த சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் உடைய ஸ்கோர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ எதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா டைம்லினஸ், பேங்க் வந்து ப்ராப்பராக டைம்லினஸில் எல்லாமே வந்து முடிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி இதில் வந்து இதாக இருக்குது. ஸோ மேண்டேட் அண்டர் த மாஸ்டர் டைரக்ஷன் ஆன் ஃபில்லிங் ஆஃப் சூப்பர்வைசரி ரிட்டர்னிங் 2024. இந்த ரிப்போர்ட் இந்த இது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து மாஸ்டர் டைரக்ஷன் ஆன் ஃபில்லிங் ஆஃப் சூப்பர்வைசரி ரிட்டர்னிங் 2024 அப்படிங்கிற இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். என்னது, சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் யார் இது பண்ணுறா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுறாங்க. இது பேங்க்கை எதெல்லாம் வச்சு அசஸ் பண்ணுறாங்க, பேங்க்கோடைய அக்யூரசி, பேங்க்குடைய டைம்லினஸ், பேங்க்குடைய கம்ப்ளீட்னஸ், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரியான ஃபேக்டர்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க பேங்க்குடைய டேட்டா வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஏபி, ஸோ ஆந்திர பிரதேசத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸை விஜயவாடாவுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து நிறைய இடத்துல ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ பாம்பேல என்ன தான் மெயினான இது இருந்தாலும் அவங்களுடைய ரீஜனல் ஆஃபீஸ் நிறைய இடத்துல, இப்போ சென்னையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோடைய ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐயோடைய ரீஜனல் ஆஃபீஸ் ஆந்திராவில் இருந்ததை இப்போது அதோடைய இது வந்து மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எங்கே மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடாக்கு. ஓகேங்களா, ஸோ விஜயவாடாக்கு என்ன பண்ணுறாங்க, விஜயவாடாவில் புதுசாக, ஸோ விஜயவாடாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஆந்திர பிரதேசத்துடைய ரீஜனல் ஆஃபீஸ், ஆந்திர பிரதேசத்துடைய ஆர்பிஐ ரீஜனல் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்க இப்போ புதுசாக விஜயவாடாக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இதை யார் இனாகிரேட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆர்பிஐயோட டெப்யூட்டி டைரக்டராக இருக்கக்கூடிய டெப்யூட்டி கவர்னராக இருக்கக்கூடிய டி ராபிசங்கர். ஸோ டி ராபிசங்கர் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இவரை வந்து ஆர்பிஐயோட டெப்யூட்டி கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போது இவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த புதிய விஜயவாடா ஹெட் ஆஃபீஸை திறந்து வச்சிருக்காரு. ஸோ இதோட ரீஜனல் டைரக்டர் யார் அப்படின்னா அத்தாஹ் ஓமர் பஷீர்.
ஒமர் பஷீர் அப்படிங்கிற இவர் தான் ஆர்பிஐடைய ஆந்திர பிரதேஷ் ரீஜனல் ஆஃபீஸுக்கு ஹெட்டாக இருக்கவர். யார்? அத்தாம் முகமது பஷீர் ஒமர் பஷீர். இதோட திறந்து வச்சது யார் அப்படின்னா டி ராபி சங்கர். யார்? டி ராபி சங்கர் அப்படிங்கிற இவர் வந்து இதை திறந்து வச்சிருக்காரு. ஸோ அடுத்து யூபிஐல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு ரிஃபார்ம் ஜூன் 16ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து யூபிஐ டிரான்சாக்ஷனில் ஒரு புது வகையான ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிவர்சல் இன் 10 to 15 செகண்ட். இந்த பேமெண்ட்ஸு அதேமாதிரி ரிவர்சல் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வந்து பேமெண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கான செகண்ட்ஸும் முன்னாடி 30 செகண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு. இப்போ அதை கம்மி பண்ணி உடனே இன்ஸ்டண்ட்டாக 10 to 15 செகண்டில் டிரான்சாக்ஷன் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி யூபிஐ அட்ரஸ் வந்து இந்த வேலிடேஷன், இப்போ நம்ம வந்து ஒரு யூபிஐ அட்ரஸை டைப் பண்ணோம் அப்படின்னா அது வேலிட் அட்ரஸாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது 50 செகண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போது அதை 10 செகண்ட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது புதுசாக ஃப்ராட் கண்ட்ரோல், ஏன்னா இப்போ யூபிஐ தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால நிறையா ஃப்ராட்ஸ் இதெல்லாம் நடக்குது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒன்லி ஃபைனல் பெனிஃபிஷியரி நேம் ஷோன் நாட் எடிட் அலோட். நம்ம என்ன பண்ண முடியாது, இப்போ வந்து யூபிஐயில் அந்த பெனிஃபிஷியரியுடைய நேம்ஸ் மட்டும் தான் ஷோ ஆகும், அதை நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடையாது. அதேமாதிரி பேலன்ஸ் செக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 50 times டே பெர் யூசர். ஒரு நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த பேலன்ஸ் செக் பண்ணுற இது வந்து 50 தடவை கூட நம்ம வந்து பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 30. ஸோ ஜூன் 30லேருந்து எல்லா யூபிஐயும், அந்த யூபிஐ இது பண்ணக்கூடிய ஃபோன்பே, ஜிபே, இந்த மாதிரி எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள கடைபிடிக்கணும். ஸோ இந்தியாவில் மே 2025 படி பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து 1868 கோடி. ஸோ எவ்வளோ, 1868 கோடி டிரான்சாக்ஷன் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ மொத்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25.14 லட்சம் கோடி. எவ்வளோ, 25.14 லட்சம் கோடிக்கான டிரான்சாக்ஷன் வந்து லாஸ்ட் 1 இயர் மேலே வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸினுடைய இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த டெலிகிராம் சேனலை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து ஆர்பிஐ அப்ரூவ் பிரசாந்த் குமார். ஸோ பிரசாந்த் குமார் இருக்கார் இல்லையா, ஸோ இவரை எஸ் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓவா, என்ன பேங்க், ஸோ எஸ் பேங்க் இருக்கு இல்லையா, எஸ் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓவா ஆர்பிஐ யாரை நியமிச்சிருக்காங்க, பிரசாந்த் குமார். யார்? ஸோ பிரசாந்த் குமார் இருக்கார் இல்லையா, ஸோ இவரை தான் வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, எஸ் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓ அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவருடைய டென்யூர் அப்படிங்கிறது 6 மாதத்தில், இவருடைய டென்யூர் அப்படிங்கிறது 6 months. ஸோ 6 மாதம் வந்து இவருடைய டென்யூர் வந்து இருக்க போது. ஸோ ஏன் அவ்வளோ ஷார்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைட்டிங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஏ நியூ ஃபுல் டைம் சிஇஓ. இது வந்து இவர் வந்து டெம்பரரியாக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா புதுசாக வேற ஒரு நபர் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க, அது வர டெம்பரரியாக வந்து இவரை அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பேர் வந்து பார்த்துங்க, யாரை, பிரசாந்த் குமாரை, என்ன பேங்கோடைய, எஸ் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓவா. ஸோ அடுத்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோவை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அம்பாசிடராக போட்டிருக்காங்க. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் அதை பற்றி பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா இந்த இ-ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் 2025 இ-ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது. எங்கே அப்படின்னா 2027ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் நடக்குது. எங்கே? சவுதி அரேபியாவில் நடக்குது. இந்த இ-ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ஆன்லைன் கேம் மாதிரி. இ-ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கேம் மாதிரி, ஆன்லைனில் கேம் விளாட்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேணால் ஒரு ஆன்லைன் கேமுக்கான ஒலிம்பிக் தானே இந்த இ-ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப். ஸோ இதுக்கு யார் அம்பாசிடராக போட்டிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. யாரை? ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களை இ-ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு கப்புக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவை அம்பாசிடராக போட்டிருக்காங்க. இது வந்து ஜூலை 7. ஸோ ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 24, ஜூலை 7லேருந்து ஆகஸ்ட் 24 வரை இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ரியாதில், சவுதி அரேபியாவில் ரியாதில் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் ரொனால்டோ வந்து இது பண்ண போகிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமில் ரொனால்டோ வந்து ஒரு கேரக்டர், ஃபெட்டல் ஃபியூரி சிட்டி ஆஃப் த வுல்ஃப் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமில் ரொனால்டோவை கொண்டு வராங்க. அடுத்து எம்எஸ்பிசி இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் ஃபார் சிஓபி பேங்க். ஓகேங்களா? ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த எம்எஸ்சி பேங்க் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே, நவி மும்பையில். ஓகேங்களா? ஸோ நவி மும்பையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டரோட நேம் வந்து ஷாக்கர் சுரக்ஷா. எனது ஷாக்கர் சுரக்ஷா அப்படிங்கிற இந்த ஒரு சென்டரை யார், எம்எஸ்சி பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில், கிட்டத்தட்ட 50 crore இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க்கில் நடக்கக்கூடிய ஃப்ராட்ஸ், சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 35 சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்காங்களே, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேட் ஐஓபி அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஒரு வெப் பேஸ்டு டூல் தான். என்ன அப்படின்னா அந்த லொக்கேட் ஐஓபி அப்படிங்கிறது. ஸோ இதை யார் வந்து கொண்டு வந்திருக்கா அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக? ஹெல்ப் யூசர்ஸ் டு ஃபைண்ட் ஐஓபியோடைய பிரான்ச்சு, ஐஓபியோட ஏடிஎம். ஸோ ஐஓபியோட பிரான்ச்சு, ஏடிஎம், அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பேங்க்கில் என்னென்ன டவுட் இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக லொக்கேட் ஐஓபி அப்படிங்கிற இந்த ஒரு இதை யார் கொண்டு வந்திருக்கா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த கொடுத்துருக்க அந்த போர்ட்டலில் போய்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன தேவையோ, ஏதோ ஒரு பிரான்ச்சோடைய பேர் தேவை, இல்லை பிரான்ச்சோடைய ஐஎஃப்எஸ்சி கோட் தேவை அப்படின்னா நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வெஸ்ட் பெங்கால் வந்து டியூரே எக்ஸ்ரே, என்னது டியூரே எக்ஸ்ரே அப்படிங்கிற இந்த ஒரு ஏஐ டியூபர்குலோசிஸ், இந்த டிபி வந்துச்சு அப்படின்னா அந்த டிபியை ஸ்கேன் பண்ணுறதுக்கான, அந்த டிபியை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கான ஒரு ஏஐ எக்ஸ்ரே யார் கண்டுபிடிச்சிருக்கா? வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருங்க. இது எந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னா நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். என்னது? நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இதை பற்றி நிறையா தேவையில்லை, ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப் பாத்ரா. யாரு? சந்தீப் பாத்ரா அப்படிங்கிற இவரை நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐசிசி பேங்கோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா. ஸோ பேங்கிங்கை பொறுத்தவரை இந்த அப்பாயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐசிசி பேங்கோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் பாத்ரா. யாரு? சந்தீப் பாத்ரா அப்படிங்கிற இவரை ஐசிசியோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இவருடைய டென்யூர் அப்படிங்கிறது டிசம்பர் 2025 2020 கிட்டத்தட்ட 2 வருஷம் இவருடைய டென்யூர் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அடுத்து ஐசிஆர்ஏ அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு, பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபியை ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எஸ்டிமேட் படி இந்தியாவுடைய ஜிடிபி அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கு 2025 உடைய ஃபினான்ஷியல் இருக்கு இல்லையா, 2025 உடைய ஃபினான்ஷியல் இயரில் இந்தியாவுடைய ஜிடிபி அப்படிங்கிறது 6.5%. எவ்வளோ? 6.5% இந்தியாவுடைய ஜிடிபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அடுத்த வருஷம் இன்னும் கம்மியாகி 6.2% மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன், ஸோ நம்மளுடைய சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன் வந்து 3.5%, அதேமாதிரி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் WPI இன்ஃப்ளேஷன் வந்து 1.8% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை இருக்கு இல்லையா, இது 4.4%. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரெவன்யூக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்புக்கு பேர் தானே ஃபிஸ்கல் டெபிசிட். அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், CAD கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.2 1.3. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது நம்ம இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும், நம்ம இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்க்கு பேர் தானே கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். நம்ம வெளிநாடுகளுக்கு எவ்வளோ பே பண்ணுறோம், வெளிநாட்டிலிருந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற இதுக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து இது. ஸோ அப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது 1.2 1.3 வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, SBI யார்? ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் எஸ்பிஐயும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு க்ரோ பிராண்டட் கிரெடிட் கார்டை யாரும் சேர்ந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ யார்? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் எஸ்பிஐயும் சேர்ந்து இந்த க்ரோ பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ், கேஷு, ரிவார்ட் பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து டைனிங், ட்ராவலிங், இ-காமர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்காக யாரும் சேர்ந்து மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் எஸ்பிஐ கார்ட்ஸும் சேர்ந்து புதுசாக ஒரு கிரெடிட் கார்டு கொண்டு வர்றாங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2006 கோடி ரூபாய், எவ்வளோ 2006 crore 2006 கோடி ரூபாய் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிசாஸ்டர் ரிலீஃப். ஏன்னா ஹிமாச்சல் அப்படிங்கிறது ஹிமாலயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியா. இங்கே வந்து அதிகமான ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படும், லேண்ட்ஸ்லைட் ஏற்படும், சமீபத்தில் எர்த்குவேக் ஏற்படும், ஃப்ளட் ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக எவ்வளோ கோடி, 2006.40 கோடி ரூபாய் யாருக்கு? ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. இது எந்த அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், NDRF 2005 கொண்டு வரப்பட்ட நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபண்டில் இருந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணுறதுக்கான கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியோட தலைவர் யார்? நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் இதுக்கான தலைவர். ஓகேவா? ஸோ 2003 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட் வந்துச்சு, அதே மாதிரி க்ளவுட் பஸ்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 550 பேர், எவ்வளோ 550 பேர்கிட்ட ஹிமாச்சல் பிரதேசத்தில் இந்த மாதிரி விஷயங்களுக்காக இறந்து போயிருக்காங்க, டிசாஸ்டரில் மாட்டிட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ இதோட நமக்கான டாபிக் வந்து முடியுது. ஸோ இப்போது நம்ம அடா 247 பேங்கிங்கான என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம். ஸோ நீங்கள் நம்ம அடா 247 வெப்சைட்டுக்கு போயிருங்க, அதில் ஆல் கோர்ஸ் கிளிக் பண்ணி தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டு
தமிழ்நாடு பேங்கிங் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ். ஸோ பேங்கிங்கில் இப்போது எக்கச்சக்கமான பேட்சஸ், ஏன்னா நமக்கு வந்து ஜூன் மந்த்துக்கு மேலே பேங்கிங்கான ஒரு மந்த்னே சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்சி பிஓ அண்ட் கிளரிக்கல் இதுக்கான ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் வளம் அப்படிங்கிற இந்த பேட்ச் வந்து ஜூலை 4th வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எல்பிஓக்கு நோக்கம் அப்படிங்கிற பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அடுத்து அக்னி அப்படிங்கிற பேங்கிங் ஃபவுண்டேஷன் பேட்சும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வளம் அப்படிங்கிற இந்த ஒரு பேட்ச் வந்து போகுது. ஸோ இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ கிளரிக்கல் இதுக்கான ஒரு பேட்ச். ப்ரிலிம்ஸ் டாப்பிக்கும் இருக்கும், ப்ளஸ் மெயின்ஸ் டாப்பிக்கும் வந்து இந்த பேட்சில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேட்சோடைய ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3124 ரூபா. பட் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், நம்ம இதில் மோர் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் போட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் 2434 ரூபாய்க்கு இந்த பேட்ச் கிடைக்கும். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு 118 மணி நேரத்துக்கான லைவ் கிளாஸஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் லைவ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டாகவும் வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 136 மார்க் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்டாக 136 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க அந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சோம்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும், கீழே ஓடிட்டு இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் வந்து கேட்டுங்க. வேறு எந்த டவுட் இருந்தாலும் இல்லை வேறு பேங்கிங் அவேர்னஸில் ஏதாச்சும் டாபிக் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ கேஸ். தேங்க்யூ.